ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ். ஸோ சீக்வலில் வியூஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வியூஸ் இஸ் நத்திங் பட் விர்ச்சுவல் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்ட்டு ஒரு query இருக்குது. ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிள், அந்த டேபிளில் ஒரு 3 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஐடி, நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் நேம் கமா டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. கரெக்டாக இதை ரன் பண்ணோம்னா நமக்கு நேமும் டிபார்ட்மெண்ட்டும் வரும். ஸோ இதையவே இப்படி நீங்கள் இதுக்குன்னு ஒரு வியூ கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் வியூ எம்ப். ஸோ வியூ நேம் வந்து எம்ப்என்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆஸ் செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. அதே query இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இதுக்கு வந்து ஒரு வியூ கிரியேட் வியூ நேம் ஆஸ் செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இதை ரன் பண்ணலாம். இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வியூ கிரியேட்டட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்என்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வியூ கிரியேட் பண்ணும்போது என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் டெஃபினேஷன் இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். அதுக்குள்ளே எந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு இந்த டேபிளில் போய் ஃபெச் பண்ணிட்டு தான் வருவோம். ஓகேவா? இந்த query ரன் பண்ணால், இந்த வியூவை ரன் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா இந்த செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி அதை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு இன்னும் ஒரு வியூவை கிரியேட் பண்ணி அந்த வியூவை ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? Restricting data access. Views provide an additional level of the table security by restricting access to a predetermined set of rows and columns of a table. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் நமக்கு நிறையா காலம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த காலம்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த செலக்டில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டைமும் இந்த நேம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி காலம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்குன்னு ஒரு வியூ கிரியேட் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்பப்பெல்லாம் அது வேணுமோ அந்த வியூவை மட்டும் ரன் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க ரெஸ்ட்ரிக்டிங் டேட்டா அக்சஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த காலம் வேணுமோ எது வேணுமோ அதை மட்டும் அந்த வியூவில் போட்டு வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? We can create a view by selecting fields from one or more tables present in the database. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிளுக்கு எப்படி வியூ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுவே வந்து நிறைய டேபிள்ஸ், ஒரு மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணி அதுலேருந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு டேபிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கு. டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, டேபிள் does not exist. Let's start from department. ஓகே, டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன காலம்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட். இதுவே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஐடி, நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இருக்கு. இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து என்ன வேணும்னா ஸ்டூடெண்ட்டோட நேமும் அண்ட் டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், செலக்ட் ஸ்டூடெண்ட் டேபிளில் நேமும் கமா டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் நேமும். டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கா? ஓகே, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம். டிபார்ட்மெண்ட்
from student table join department table on student.id equal to department.student id. ஓகேவா? இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு வரும். விஜய்ங்கிறது மெக், ஆகாஷ் ஐடி, அஜித் ஐடி. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி 1 வந்து ஐடி. ஸோ 1 யாரு? 1 வந்து ஆகாஷ் ஐடி. நெக்ஸ்ட் அஜித். அஜித் வந்து 3, விஜய் வந்து 2. ஸோ 2 யாரு? விஜய். ஸோ 2 வந்து மெக்கு, விஜய் வந்து மெக்கு. ஸோ அதான் வந்து நமக்கு ரிசல்ட்ல வந்துருச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு queryயும் இந்த மாதிரி ஜாயின் queries எல்லாத்தையும் ஒரு வியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் வியூ. ஸோ ஸ்டூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆஸ் இதை போட்டிங்க அப்படின்னா ஒரு வியூ கிரியேட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா வியூ கிரியேட்டட். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூ டிபார்ட்மெண்ட். இதை நீங்கள் ரன் பண்ணாவே போதும். ஸ்டூடெண்ட்டு அண்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டும் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் queries போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு டைம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு வியூவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வியூவை எக்ஸிக்யூட் பண்ணாவே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு வியூவோட ஆக்சுவல் யூஸ். நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து எதெல்லாம் நமக்கு நெசசிட்டியான காலம்ஸ் இல்லை ரோஸோ அதை மட்டும் நம்ம ஒரு வியூவாக கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் ப்ரொவைட் செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ ஈஸி அக்சஸ். ஓகே, இதுலேயே வந்துட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணணும், இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த வியூவை ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் நீங்கள் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதில் ஆர்டர் வைஸ் நேம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் டாட் நேம் அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஓகே, வியூ கிரியேட்டட் வந்துச்சு. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேம் ஆர்டர் வைஸ் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆல்டர் பண்ணுறது, ரீப்ளேஸ் சாரி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ நேம். இதுவே வந்து எனக்கு இந்த வியூவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ட்ராப் வியூ நேம். இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வியூ போயிடும். ஓகேவா? வியூ ட்ராப். இதுதான் வந்துட்டு வியூஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எகெயின் பேக் டு தி டெஃபினேஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டேபிள் கிடையாது, ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவல்னால் என்ன, ஒரு டம்மியாக ஒரு டேபிள் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? அந்த டேபிளில் எதுவும் ஸ்டோர்லாம் ஆகிறது இல்லை. ஜஸ்ட் அந்த query நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ, அந்த வியூவை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அது வந்து அந்த ஆக்சுவல் டேபிள் போய் தான் டேட்டா எடுத்துகிட்டு வரப்போகுது. ஓகேவா? இது வந்து ரெஸ்ட்ரிக்டிங் தி டேட்டா ஆக்சஸ். ஸோ இப்போ 2 டேபிளில் நிறைய காலம்ஸ் இருக்குது. நமக்கு எது நெசசிட்டியோ அந்த காலம்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கேஸில் நம்ம வியூ கிரியேட் பண்ணி வச்சுட்டா நம்ம எப்பப்போல்லாம் அது வேணுமோ அதை அந்த வியூவை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ we can create a view by selecting fields from one or more tables present in the database. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் டேபிள்ஸில் இருந்துட்டு நீங்கள் டேட்டா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் அந்த ஜாயின் போட்டு வச்சுட்டு அந்த வியூவை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து வியூவை க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது அண்ட் ட்ராப் பண்ணுறது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எந்த டாபிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.